ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேமிங் பாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நைட் 799 டேஸ் இந்த ஃபாரஸ்ட் தான். அதாவது வந்து 99 நைட்ஸ் அண்ட் டேஸு. ஒரு 99 டேஸ் அண்ட் நைட்ஸ்னால் பார்த்துக்கோங்க, 7 நாள். அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம், பார்த்துக்குங்க சொல்லிட்டு இருங்க. இதில் அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். ஓகே. ஸோ கைஸில் வந்து கான்செப்ட் என்னென்னா, இதோட முருகரும் கைஸ் அந்த ஒரு முட்டை கடை மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனை விட்டா நம்ம அடிக்கணும் கைஸ், தான் கைஸ் கேம். இதில் அவனை அடிக்கக்கூடாது, அவன்கிட்ட தப்பிக்கணும். சார் மாற்றி சொல்லிட்டு அவன்கிட்ட தப்பிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த கேம்ப் ஃபயர் இருக்கும், அதில் நம்ம வுட்டை போட்டுக்கணும். நைட் ஆச்சுன்னா அவன் நம்ம பக்கத்தில் வந்திருக்கான், கால் இருக்க போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு இருட்டுனா பயம், இது வெளிச்சோன்னா பயம். ஸோ வந்து அதனால தான் அங்கே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ கேம்ப் ஃபயரை போட ஃபுல்லாக ஒவ்வொருத்தரும் ஃபுல் பண்ணுறப்பையும் நமக்கு வந்து இது ஆகும் கைஸ். அது பேர்னா அது பேர் சொல்லுவாங்க கைஸ், எக்ஸ்பேண்ட் ஆகும் கைஸ். மேப் பெருசாகிட்டே இருக்கும் கைஸ். ஸோ வந்து லெவல் 6 போயிடுச்சுன்னா மேப் வந்து ஃபுல்லாக அப்கிரேட் ஆயிரும். இப்போ நம்ம லெவல் 3ல் இருக்குது, அதான் இப்போ நான் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கேன். லெவல் 4 வரைக்கும் மாச்சு போகணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். பார்த்தா தெரியும். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு என்னால் அது பக்கத்தில் நிற்பேன் அந்த முட்டக்கண்ணே, ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன். அதெல்லாம் நான் அவனை கண்டுக்காமல் நான் அவனுக்கு போய் வந்துட்டுருக்கேன். ப்ளஸ் நான் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன் வீடியோ. நான் ரொம்ப நேரம் அவங்க இந்த வீடியோ மொத்தம் எவ்வளோ நேரம் தெரியுமா, 1.5 மணி நேரம் வந்திருக்கேன். ஸோ 1.5 மணி நேரம் அதை நான் உங்களுக்கு கம்மி பண்ணி. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து வேகமாக ஸ்பீட் பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள், நமக்கு வந்து நிறையா ஃபுட்டு தேவைப்படுது கன்ஃபார்மாக. அதான் முயல் அடிக்கான்னு சொல்லிட்டு முயல் அடிக்க வந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு, ஓகே. இங்கே ஒரு கோல், சூப்பரு. வேறு என்ன இருக்குது இங்கே? இங்கே கூட ஒரு இது, அது பேர் என்ன, கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. கேம்ப் ஃபயர் அடிச்சாச்சு, ஓகே சூப்பர். இங்கே மரம் இருந்துச்சு, மரத்தை விட்டலாங்க கைஸ். அப்புறம் இங்கே இங்கே நிறையா ஒரு சூப்பர் போடுவேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேங்க. போட்டால் ஃபுல்லாக இருங்க சாஹா சூப்பர். சொல்லிட்டு பார்த்து ஃபுட்டுக்கு கம்மியாகிடுச்சு, அதனால் ஃபுட்டை பயமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து அப்புறம் இங்கே ஒரு கேரக்டர் சாப்பிட்டேன். அப்புறம் அங்கே ஒரு இது பேர் என்ன, ஃபேனு. இப்போ கைஸ் பார்த்துக்கிட்டேன், நான் பெரிய உங்களுக்கு நான் சொல்யூஷன் எல்லா கேம் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கேம் பண்ணிட்டுருக்கேன். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், கைஸ் நம்ம அப்படியே ஓடிடுவோம். லைஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே டாப்பில் லைஃப் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஜெயிக்கணும் எப்படியாச்சும் இந்த கேமை, அதான் பார்த்துட்ருக்கேன். 99 டேஸில் ஒரு 50 டேஸாக அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும் கைஸ் கன்ஃபார்மாக. அப்போ தான் கைஸ் தரமாக இருக்கும். ஸோ பார்ப்போம். நைட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. பிரிட்டட் வந்துருச்சான். ஓகே, ஆஹா பிரிட்டட் வந்ததுனால நமக்கு ஃபுட்டு தீர்ந்து போச்சு. ஐயோ போச்சே, நேரம் போயிட்டாங்க கைஸ். இப்போ ட்ரேடரு ஸோ அடுத்த தடவை பார்த்துக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ இந்த ஃபாரஸ்ட் ஃப்ரெண்டில் இந்த முட்டை ஒரு மான் இருக்கும், 2 கொம்பு வச்சு 2 கால் நடக்குமா. அது வந்து அதை வந்து ஒரு சில பேர் வணங்கிட்டு இருக்காங்க கைஸா. இந்த காட்டுக்கு வர எல்லாத்தையும் அவன் அந்த மான் வந்து பிடிச்சி வச்சுருந்தான் எங்கேயோ. அப்புறம் அவங்க வணங்குறாங்களே, அவங்களாம் வந்து இந்த மாடுக்கு பலி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ஃபாரஸ்ட் வந்து பிரிட்டேஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்து மொத்தம் 4 குழந்தைங்க இருப்பாங்க இங்கிலீஷ். 4 குழந்தைங்க, அவங்களையும் காப்பாற்றணும் நம்ம. 4 குழந்தை இருக்கும். 4 குழந்தைல ஒன்று இல்லைனா 2 காப்பாற்றணும் இங்கிலீஷ் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி அந்த சொன்னேன் இல்லை, அது பேர் என்ன, குழந்தைங்க சொன்னேன், அது குழந்தைய நம்ம 4 பேர் காப்பாற்றுறப்ப நான் ஒருத்தனை காப்பாற்றினா, இப்போ வந்து இன்றைக்கி வந்து டே வந்து 4 இருக்கா, அப்போ நான் குழந்தைங்க விடுச்சுன்னே, அடுத்த நாள் விடுச்சுன்னா 5 வராது, 6 வந்துடும். அந்த மாதிரி பார்ப்போம். அப்புறம் பெட்டு செய்யணும். பெட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டே 4 இருக்குன்னா 5ல் 6 ஆயிருக்கு. இப்போ குழந்தையும் பெட்ரூம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 தானே இருக்குது, 5 6 வராது, 7 டேரெக்டாக போயிடும். அப்போ தான் பார்ப்போம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுதுன்னு பண்ணிடுவோம். ஸோ மரம் இருந்துச்சு, மரத்தை வெட்டியாச்சு சல்சல்னு. ஸோ தெரியும், பார்த்தா தெரியும். சாம்பிள்ஸ் அப்படியே வர விட்டுறதுக்கு சாம்பிள்ஸ் எடுத்தாலும் அப்படியே பிளான் பண்ணிடுங்க சரியா. அதான் கைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா மரம் அப்புறம் நீங்கள் பிளான் பண்ண விட்டிங்கன்னா மரமே இடத்துல வளராது, அப்புறம் உங்களுக்கு மரம் கிடைக்காது, பார்த்துக்குங்க சொல்லிட்டு. பக்கத்தில் கேம்ப் இருந்துச்சு, ஒரு கோல் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு கோல் எடுத்துட்டேன். அப்போ செஸ்ட் இருந்துச்சு, ஹாஹா சூப்பர்னு சொல்லி பார்த்தா என்ன இருக்குது, ஓ ஸ்பியர். கைஸ் சூப்பர் கைஸ், எடுத்துடுறா. ஓகே எடுத்தாச்சு, மாஸ் கைஸ். ஓகே வேறு என்ன இருக்குது, ஓகே போய் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நம்ம சொல்லி திரும்பி வாங்க போயிடுவோம். நம்ம கேம்ப் ஃபயர் போயிடுச்சு. நான் வெளியே இருந்தோம்னா அதுக்கு நம்ம நடிச்சிடுவோம். என்னடா கைஸ் பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல உங்களோட குழந்தை நான் அழுதுட்டுருக்கேன் கைஸ், நம்மளுக்கு அவனை காப்பாற்ற வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம காப்பாற்ற வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட இந்த இதுவுமே இல்லைங்க. அவனை காப்பாற்ற நிறையா அந்த ஓனாயெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த டேம் பண்ணிருக்குமா, அந்த முட்டைக்கண்ணை டேம் பண்ணி வச்சிருப்பானா. அவன்கிட்ட தப்பிச்சு நம்ம பண்ணுவோம் கைஸ். அதான் கைஸ் பிரச்சனையே இப்போ. அதனால தான் பார்த்துட்ருக்கேன். சேஃப்டியாக இருக்கணும், வச்சு சேஃப்டியாக இருக்கேன் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நான் கொஞ்சம் விட்டு போட்டேன். பார்த்தீங்கன்னா எதுக்கு போகிறேன்னா, இந்த கிராஃப்டிங் டேபிள் 3 பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பெட்டு செய்யணும், பாப்பா செஞ்சிடலாம். இங்கே மரம் அப்புறம் நம்ம ஒரு ஆளாக மரத்தை வெட்டினோம்னா 3 காசு கிடைக்கும். நம்ம 2 சேர்ந்து ஒரே மரத்தை வெட்டினோம்னா 4 கிடைக்கும். நமக்கு வந்து மரம் வந்து சேவ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே கைஸ் பசிக்குதாங்க இருங்க. ஃபுட் பார் அப்புறம் பார்க்கவே இல்லை, சாப்பிட்ருவோம். சாப்பிடு. ஓகே சூப்பரே. ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆஹா சூப்பர். பில்டட் வந்துட்டானா இருங்க. ட்ரேட் அந்த நல்லா இருக்கும், ட்ரேடெல்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ ஓகே பரவாயில்ல. ஸோ வீட்டுக்காக சாப்பிட்டு போயாச்சு, பரவாயில்ல. பார்த்து தான் தெரியும், இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் லூட் ரெடி பண்ணி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வீட்டில் எப்படி கன்ஃபார்ம் இருட்டாக இருக்குது, நான் பிளேட்டஸ் கொடுத்துட்டேன். ஸோ விட்டு 3 எடுத்தாச்சா. ஓகே ஒரு கோல்டு கிடச்சிருக்கு.
ஒரு கோடு சூப்பர் அப்படி டெஸ்ட் இருக்குது நல்லா இருக்குது. ஐயோ ஓப்பன் என் தம்பி வந்துட்டாங்க சார். ஓகே தம்பி சேர்ந்து 2 பேரும் ஓப்பன் பண்ணால் தான் நல்லா தான் கிடைக்கும் கைஸ். 2 பேரும் சேர்ந்து போகணும்னா ஒரே நேரத்தில் 2 பேர் ஓப்பன் இப்போ 2 பேரும் கிடைக்கும். ஓகே சூப்பர் கைஸ். எனக்கு குட் டாக்ஸ் போடு வேறு லெவலு. குட் டாக்ஸ் என் தம்பி எனக்கு கிடக்குன்னு தெரில சொல்லுங்கள். சேர் இருக்குது சேர் எடுக்கலாம் ஸோ எடுக்க முடியாது. ஐயோ டே பூடு பூடு அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். பொறுங்க கைஸ். பெல்ட்டு போல்ட்டுலாம் இருக்குது. சரி போல்ட்டுலாம் இருக்குது. ஐயோ நடக்க முடியல கைஸ். இருங்க கைஸ் பக்கம் போச்சு ஐயோ ஓகே கைஸ். தம்பியை வந்துட்டு என் தம்பி அவனும் அங்கே நிற்கிறான். ஸோ தான் கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் கைஸ் இந்த குழந்தைய காப்பாற்றுற இடம் பார்த்தீங்கன்னா தெரியுதா. இந்த இடத்துல கைஸ் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியிருக்கு. அதனால நம்ம நம்ம விளையாடுறாங்களே ஐயோ ஓடுறாங்க இப்போ ஒரு சூறாவளி கிளம்பின்னு ஓடியே போயிட்டேன்னா வேணா நம்ம விளையாடுறாங்க. கைஸ் இதோ மிஸ்டேக்ஸ் குரூப் வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வராங்களா கைஸ். ஐயோ பார்க்கக்கூடாது நம்ம கைஸ் ஓடிடுவோம். நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த போயிட்டு நான் இதனா கைஸ் கோடை சைடு அடிக்க வராங்க. சொன்னேன்ல ஒரு சில பேர் வணங்குவாங்க சொன்னேன்ல. இந்த 2 கொம்பு 2 கால் வச்சுருக்க அந்த முட்டைக்கண்ணை வச்சுருக்க இந்த மானை வந்து வணங்குறாங்க. அவங்க வந்து நம்ம ஃபைட் பண்ண வந்திருக்காங்க. அதை அடிச்சு முடிச்சு கிளம்பிட்டேன் நான் சலசில்னு. சரி விட்டு இருந்துச்சு. சரி விட்டு எடுத்து கிராஃபிங் டேபிளில் போட்டு நம்ம செய்யணும்னு பார்த்தா போட்டு நல்லா இருந்திருக்குமே. ஸோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகே இப்போ கால் ஆயிடுச்சு. சொன்னேன்ல பெல்ட் இருந்ததுன்னா அவன்ட்டு வந்து அப்படியே இங்கிலீஷ் இந்த இருக்குது ஒரு சூப்பரே எடுத்து கரெக்டாக எடுத்து இங்கிலீஷ் போடுவோம். பெல்ட் நம்ம ஃபஸ்ட்டே வாங்கியாச்சுல அதனால தான் நான் குட்ஸாக்கு வாங்கியாச்சோம். நெக்ஸ்ட் வந்து உல்ஃபோட பெல்ட் இருக்குல்ல கைஸ் அதுவும் இருக்கும். அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போதைக்கு உல்ஃப் நம்மளால் அடிக்க முடியாது கன்ஃபார்மாக. நம்மளை முடிச்சுடுவோம் அசால்ட்டாக. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு இருக்க சாப்பாடுலாம் எடுத்து சொல்லி சாப்பிடுவோம் கைஸ். எனக்கு வர ஃபுல்லாகணும் கைஸ். ஐயோ ஸோ சேட். ஓகே இப்போ வந்து ஓரளவுக்கு காசு வந்துச்சு. இப்போ வந்து உல்ஃபை நம்ம நைட் ஆகும் போது அந்த காசு பார்த்தீங்கன்னா தெரியும். தான் போன மாதிரி ஃபஸ்ட் இருங்க ஒயரில் எல்லாத்தையும் வெட்டினா எவ்வளோ காசு எவ்வளோ விட்டா போடு வேறு லெவலு. ஓகே தம்பி எல்லாத்தையும் தெரியும். ஸோ நான் ஓரளவு மூணு எடுத்திருக்கேன். ஓகே சூப்பரே. ஓகே இப்போ எல்லாத்தையும் வந்து இல்லை நான் கேம்ப் ஃபயர்லேயே போட்டுக்கிறேன். ஓகே தம்பி கேம்ப் ஃபயர் ஓகே வெட்ட சொன்னேன். அது 3 தான் கிடச்சிருக்கேன். தம்பி வரவே இல்லை வெட்டுறப்ப வாடாடி பேசுவான்னு சொன்னால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படா அப்படின்னு சொல்லி நானே வெட்ட வந்துட்டேன். பக்கு பண்ணுறது என்னடா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஏன்னா அவன் வரமாட்டேன்னு தெரியல. நம்மளே சொல்லி வெட்டினோம்னா டைம் ஆச்சு கொஞ்சம் சரி வெயிட் பண்ணிட்டே தானே அவன் என்றைக்கு வெட்டுறது ஈஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே கால் ஆயிடுச்சு. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்ற பார்த்து நான் அங்கே போயிட்டு எங்கள் ஈஸ் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு போவோம். அதனால தான் என் தம்பிக்கு இது இல்லையா அதனால் என் தம்பி சாப்பிட்டு வர சொல்லிட்டேன். இங்கே தான் இருக்குது அந்த ஒரு இவங்க லாஸ்ட்டு ஒருத்தர் அடிப்போம் கைஸ் ஒருத்தர் கூட்டம் அடிப்போம். ஓகே எடுத்து வச்சுக்க சாப்பாடுலாம் முடிச்சுப்போம். அவன் எடுத்துக்கா ஓகே இங்கே வந்துருக்கேன். போடு அவ்வளோதான் கைஸ் போடு வேறு லெவல் ஒரு கீ கிடச்சிச்சு. சூப்பர் ஓப்பன் பண்ணுவோமா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் ஃபுட்டு எடுத்துடுவோம் கைஸ் ஃபஸ்ட்டு. ரொம்ப முக்கியம் கைஸ் ஃபுட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே கைஸ் அப்படி சொல்லி போய் கீழே பார்த்தோன்னா குழந்தை இருக்கேன் அவனா கவாச்சி. ஓகே செஸ்ட் இருக்குது அப்படியே குழந்தை சாக்கு பையில் போட்டு செக்ஸ்ட் பார்த்தா என்ன இருக்குது. ஓகே ஃப்ளாஷ் லைட் வெறும் ஃப்ளாஷ் லைட் போடா ஸோ ஸ்டார்ட் கைஸ். ஓகே வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது நம்மளோட கேம்ப் ஃபயருக்கு போய் அந்த புது குழந்தைய விட்ருவோம். அதில் போய் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே விட்ருவோம். ஓகே அதை போயிட்டானா அப்போ என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் வந்து டென்ட் கட்டிட்டானா இப்போ நம்ம ஃபுட் நிறையா வந்துருச்சு. ஓகே சூப்பர் ஃபுட்டு நிறையா ஓரளவுக்கு வந்துருச்சு. ஓகே இப்போ வந்துருச்சு என்ன பண்ணுறதுனா பெட்டு செய்யணும் பார்த்தா பெட்டு செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா கேட்குறாங்க போல்ட்டு. இது ஐயோ காசு வேறு இல்லை சின்ன பெட்டு தான் செஞ்சுருக்கேன் இப்போதைக்கு. இப்படி செஞ்சவனுங்க சரி அது குட் பெட்டு. ஸோ வந்து அதுக்கு வந்து 10 இது கேட்குறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஓகே கைஸ் மரம் இருக்குது அந்த மரத்தை விட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மற்ற என் தம்பி இது கேம்ப் ஃபயரில் போட சொல்லிட்டு லூட்டிங் போய் ஆரம்பிச்சிட்டேன் கைஸ்னா அந்த மெட்டல் அவங்க கன்ஃபார்ம் தேவைப்படுது அதனால். ஸோ ஓகே இங்கே இருக்குது இங்கே எதுவும் இல்லை அதான் இங்கே போடுவார் ரெவால்வர் ஆன் கிடச்சிருக்கா. ஐயோ டே போச்சு செத்துட்டேன் கைஸ் போச்சு. என் தம்பி இப்போ ரிவே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் தம்பிட்டு ஒரு பேண்டேஜ் இருக்குது. பேண்டேஜ் இல்லை மெடிக்கிட் ஏதாச்சும் இருந்தால் ரிவே பண்ணலாம். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தனை எல்லாத்துக்கும் சைட் ஆகிடுச்சு. என் தம்பி அடிச்சிடணும் நினைக்கிறேன். அடிச்சிடறா டே. ஓகே ரிவே பண்ணாங்க கைஸ் தம்பி. ஏன்னா லைஃப் கம்மியாக தான் இருக்குது பட் பரவாயில்ல சாகாமல் விளாடுவோம் கைஸ். ஓகே இங்கே ஜஸ்ட் இருக்கா. ஓகே போட்டு என் தம்பி நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ண அர்த்தம். எனக்கு வந்து ஒரு ஆர்மர் கிடச்சிருக்கு சூப்பர்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ என் தம்பிக்கு வந்து வழி தெரியாதா அதனால தான் நானும் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா என் கூட லூட்டிங் கவனம் வரானா அதனால தான். ஸோ இங்கே ஒன்று இருக்கா. ஓகே இதுக்குள்ள என்ன இருக்குது இதுக்குள்ள ஒன்று இருக்குது. ஓகே இதில் நான் ஓகே இதையும் மெட்டல் தான் இருக்குது. மெட்டல் சீட்டாக இருக்குது ரொம்ப ஸ்க்ராப்பாக தான் கிடைக்கிது. கோல்டு இருக்குது. ஸோ அங்கே கோல் வந்து 2 மடங்காக அதிகமாக இருக்குமா கரெக்டாக எடுத்து கோல் எடுத்து போட்டு ஐயோ சாப்பிட்றா கைஸ் ஜஸ்ட் மிஸ் கைஸ் செத்துருப்போம் கைஸ் கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ் கொஞ்சம் விட்டு என்ன ஆயிருக்கும் கைஸ். கைஸ் வாங்க ஓகே பெட் செஞ்சாச்சு. பெட் வந்து ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் நல்லா டேஸ் வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து டே வந்து 13 இருக்கா. நெக்ஸ்ட்டு இது 16 இல்லை 17 தெரில. 16 தான் வரும் கன்ஃபார்மாக. ஸோ காட்டுறீங்க இப்போ 14 மல்டிப்ளேயர் 4 17 வந்துருச்சா 17 வந்துருச்சு பார்த்தீங்களா தெரியுதா. மேலே இது இன்ஃபர்மேஷன் 2 வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்ரைடர் வந்திருக்கானா. அப்புறம் வந்து இந்த மண்டே என் பேர்னா நீ ஃபைட்டுக்காக வராங்களாம். இவங்க வேறு விளையாடே கைஸ் இவங்களுக்கு ஃபைட்டுக்கு வரேன் ஃபைட்லேயே இருந்துப்பாங்க கைஸ்.
மென்டாலிக் பெலோஸ் கைஸ் ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒருக்காவும் நான் ஃபைட்டுக்கு வராங்க கைஸ் அதான் பிரச்சனை. ஓகே இங்கே கோல்டு இருக்குது, இங்கே ஒரு ஃபியூல் கேன் போடு. ஓகே இங்கே செஸ்ட் இருக்குது, சூப்பர் சொல்லிட்டு செஸ்ட் இருக்கு அடிக்க வந்துட்டேன். இதில் என்ன இருக்குது, குனாய் போட்டு வெறித்தனமாக இருக்குது கைஸ். குனாய் என்ன அது எப்படி வாட் ஆர் தி யூஸ் ஆஃப் குனாய் தெரிலையே, சொல்லுங்க அப்புறம் வச்சுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்க வேணாம், பயமாக இருக்குது. கீழே போட்டுருக்கணும், எனக்கு லைஃப் வர கம்மியாக இருக்கா, மழை வர பெய்யுது. இம்மா நின்றுச்சு பார்த்தா நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா கைஸ் குனாய் பார்த்தீங்கன்னா தெரியுது, அதுவும் கிரிய முடியுது கைஸ். குனாய் கைஸ் கன்னு கைஸ் தான் கன்று மாதிரி, ஆனால் கண்ணில் கூட புல்லட் வேணும். குனாய்க்கு இப்போ 120 புல்லட் கொடுத்துருக்கேன் கைஸ். 120 குனாய் தூக்கி எறியலாமா, சும்மா வெறித்தனமாக இருக்குது கைஸ். போட்டு வேறு லெவலு நைட் ஆகிடுச்சு போயிட்டு வந்துட்டானே. ஐயோ சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருக்கும், இதுமாதிரி ரெண்டுக்கும் கைஸ். ஓகே கைஸ் வரேன், எங்கே வராங்க வந்துட்டான் தெரியுதா. குனாயாச்சு நான் கரெக்டாக என் மண்டில் வச்சு அடிச்சிட்டேன்னா செத்துறேன்னா. ஓகே அந்த அம்பூர் கைஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபுல்லோ கைஸ். அம்பூர் நம்ம போகக்கூடாது கைஸ், தவிர்க்காம பாருங்கள். சரியா கைஸ் அம்பூர் செத்துனாண்டா பூச்சி போட்டு இருந்துச்சு. சூப்பரே. ஓகே ஓல்டு ரேட் எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் எடுத்து போட்டாச்சு. சூப்பரே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வாட்டுக்க. சுக்கி காலைல ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு கிளம்புவோம். இப்போ வந்து 21 டேஸ் ஆயிடுச்சு கைஸ். 21 டேஸ் சரியாக பண்ணியாச்சு மாசா. ஸோ பார்ப்போம். ஸோ வாங்க ஃப்ளாஷ் லைட் இருக்கா, மேலே வாங்க. ஓகே ஃப்ளாஷ் லைட் தான் இருக்க மட்டும் இருக்குது, ஏதாவது சூப்பர் கிடைக்கணும்னு நினச்சேன், கிடைக்கல. ஓகே கைஸ் இங்கே செஸ்ட் இருக்குதா, அவங்க செஸ்ட் இருக்குமா, அங்கேயும் போயிட்டு இருக்கா உடனே போட்டு வச்சாங்கன்னா ரெடி ஆகிடும். ஒரு ஆளாட்டா குனாய் என்னடா நீங்கள் நெக்ஸ்ட் டைமண்ட் கிடச்சிட்டு கைஸ். எனக்கு டைமண்டு ஆனால் இதுக்கு என்ன யூஸு, வாட் ஆர் த யூஸ் ஆஃப் டைமண்ட் எனக்கு தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் தெரிலப்பா, போங்கப்பா சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. சரி ஓகே இங்கே ஒன்று எடுத்தாச்சு. அப்புறம் கைஸ் இந்த கேமில் டெட்டல்ஸ் மாதிரி எதுலேயும் ஏதோ கிளாஸ்லாம் வந்திருக்குன்னு தெரில, அதெல்லாம் எதுக்குன்னே தெரில, இதெல்லாம் என்னன்னே தெரிலப்பா, லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ லைட்டிங் ஆட் இருக்குது, பயோஃபியூல் ப்ராசஸரு என்ன வாங்கலாம். ஸோ வாங்க பயோஃபியூல் ப்ராசஸர் எடுத்துக்கோமே. மழை வருவீதா டப்பா ஆவிங்களா டேய் நான்சென்ஸுங்களா சாப்பிட்டு வாங்கிறானே. இது கூட போட்டால் அதிகமாக கிடைக்குமோ பயோஃபியூலில், கிடைக்காது. சொல்லுங்க ஸோ சேட். ஓகே நம்ம இதில் போட்டு கிளம்ப உட்காருவோம். ஓகே நான் கோல்டு பத்திரமா வச்சுக்கோங்க லாஸ்ட். என்னோட அவ்வளோ லைஃப் வைக்கிது. ஐயோ சொல்லி முடிச்சிருவாங்க அப்படியே. நம்ம கொஞ்சம் ஓடிட்டே இருப்போம் கைஸ். வாங்க ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பயோஃபியூல் மழை வந்து இப்போ நனைஞ்சு போன விட்டை வந்து கேம்ப் ஃபயரில் போட முடியாது. ஸோ நனைஞ்சு போன விட்டை வந்து திரும்பி அதில் பயோஃபியூலில் போட்டு எடுத்தோம்னா நம்ம கேம்ப் ஃபயரில் போட முடியும். அவ்வளோதான் கைஸ் யூஸ். பட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத பொருளாக இருக்கும்ல. இப்போ பன்னி ஃபுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அடுத்த ட்ரீட்மெண்ட் வராது, பன்னி ஃபுட்டே வராது. அப்போ வந்து உங்களுக்கு பன்னி ஃபுட்டு தேவையில்லை அப்படி என்றால் பன்னி ஃபுட் எடுத்து பயோஃபியூலில் போட்டு ஃபியூல் ஆக்கி விட்ருங்க. அவ்வளோதான் கைஸ். ஐயோ எவ்வளோ வரட்டும், எவ்வளோ பெருசு. ஐயோ கைஸ் ஓடிடணும் கைஸ். ஓடுறா பக்கத்தில் டாக்டர் இருக்கு. நான் இப்போ அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ தேவையில்ல. ஐயோ ஓடுறா சாப்பிட்றா சாமி. ஐயோ ஓகே வாங்க ஃபஸ்ட்டு மரத்தை விட்டுவோம். ஓகே என் தம்பி எல்லாத்தையும் மரத்தை எடுத்துருவேன். நான் இவ்வளோ விட்டு பார்த்து கைஸ். இவ்வளோ விட்டு கைஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக நமக்கு தான், ஃபுல் விட்டு நமக்கு தான் கைஸ், ஃபுல்லாக நமக்கு தான். ஓகே சூப்பரே எடுத்து போடுவோம். ஃபுல்லாக்கிடுவோம் கைஸ். வாங்க கைஸ் லெவல் 4 பண்ணோம். 5 பண்ண முடியாமல் பார்ப்போம். லெவல் 5 முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல போடுவோமா இருங்க கைஸ். இப்போ வந்து வீட்டில் இருக்கா. ஓகே இப்போ என்னென்ன இருக்குது வாங்க கைஸ் போடுவோம். ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், ட்ரை பண்ணுவாருங்க. இப்போ கோல் இதெல்லாம் இருக்குது, இதையும் எடுத்து போட்டால் இடம் வருது. கைஸ் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா போதும் கைஸ், இன்னும் கொஞ்சோண்டு விட்டுருந்தா போதும் கைஸ், விட்டுருந்தா போதும். பார்ப்போம் லெவல் 5 ஆக்க முடியுதான்னு. வைப்பில் நாங்கள் வைப்பில் தான் அப்படி சொல்லிட்டு நான் வாசம் அப்படி ஆட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். பையன் தெரியும் நம்ம லெவல் 5 ஆகிடுறோன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு நாங்கள் விளாண்டுருக்கோம். பார்த்தா நான் நைட் மழை பெய்திட்டேன். நாசம் போனவங்களா ஏன்டா உங்களுக்கு தேவையில்லான்னு சொல்லிட்டு பார்த்தா 26 கைஸ். எனக்கு அப்படியே என் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் மரம் விட்டு சொல்லிட்டேன். ஏன்னா கோயில் தெரியும் கைஸ். அப்படியே வெறி கொண்டு நாங்கள் அப்படியே லெவல் 5 கொண்டு போயிருவோம்னு சொல்லிட்டு தம்பி செத்துட்டான் கைஸ். தம்பி செத்துட்டான். லெவல் 5 பண்ணணும்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு மழை வர பெய்யுது. ஐயோ கைஸ் நம்மளுக்கு தான் சொல்லுவாங்க அப்படி. ஐயோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லெவல் 5 கொண்டு வந்து நினச்சதுக்கே இந்த செத்துட்டேன். 10வது எனக்கு இது பில்ட்ரேடு தான் எப்போடாங்கிட்டு மெண்டலு கைஸ். ஸோ சேட். ஸோ கைஸ் வாங்க ஃபஸ்ட்டு தேடுவோம் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏதாச்சும் டாக்டர் பார்த்தோம்ல, டாக்டருக்கு எடுத்து பார்ப்போம். ஐயோ ஏன்டா நான் சும்மா போனேன், நீண்டா வெட்டுற கைஸ். குணாய் சொல்லிட்டு டக்குன்னு போட்டு சொல்லிட்டேன். பயமாக இருக்குது எனக்கு செத்துருவணும். ஏன்னா வந்து என் தம்பி செத்துட்டேன். அதுக்கடுத்து செத்துனா சொல்லி முடிச்சிடுவாங்க கைஸ். தான் பார்த்துட்ருக்கேன். ஈஸ்வரி 24 நாள் தான் கைஸ் ஆயிருக்கு. ஐயோ 50 நாள் தப்பிக்க முடியுமான்னு தெரியலையே. சரி பார்ப்போம் வருங்க. உங்கள் விவரம் வந்தானா அவனை ஓடிட்டேன் அப்படியோ. சரி நம்மகிட்ட பேண்டேஜ் இல்லை இப்போதைக்கு. ஏதாச்சும் பேண்டேஜ் செய்ய முடியும் தான் ஜன்னு செய்ய முடியல. ஸோ சேட். ஓகே கைஸ் போடு டாக்டர் ப்ளேஸ் ஒரு பேண்டேஜ். அப்பாடா கைஸ் ஒரு பேண்டேஜ் கிடச்சிருச்சு. சூப்பரே. ஓகே என் தம்பியை பார்ப்போம். அப்படியே தம்பியை பெரிய பண்ணிட்டே மாசாக இருப்போம், சுற்றுவோம். அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்.
இதெல்லாம் நம்ம அட்வர்ட் அடிச்சாச்சு இப்போ என்னடா வாங்க ஃபஸ்ட்டு வேகம் நான் ஓட்டு கூட்டிட்டுங்க ஃபுல் ஸ்பீடில் என் தம்பி ரே பண்ணுறதுக்கு பேண்டேஜ் எடுத்து கரெக்டாக நான் போட்டுறப்போ என் தம்பி ரே பண்ணி ஓகே சூப்பரே ஐயோ வேறு லெவலு. ஓகே இப்போ வந்து கொஞ்சம் இங்கே ஃபுட்டு போனது ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் சத்து போகிறேன். ஓகே வேறு என்ன இருக்குது எல்லாத்தையும் இருக்கும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோங்க சாப்பாடு வேணும் சோறு வேணும் என்ன வேணும். ஓகே சாப்பாடு இங்கே இது இருந்துச்சா சூப்பர் சாப்பாடு நான் வேகமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சாப்பாடு கன்ஃபார்மாக தேவைப்படுது நமக்கு. அவன் உயிரை கொடுத்து ரேப்பண்ணா இன்றைக்கி வேறு ஃபைட்டுக்கு வரேன் எனக்கு ஈஸி அது வேறு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். பாவிங்களா ஈஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ் அந்த அம்பூரை வந்து நான் சுற்றேன் 2 வருஷத்துக்கு ஒருத்தர் டார்கெட் பண்ண சொல்லி முடிஞ்சிருங்க ஈஸ் அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே அங்கே ஒரு அம்பூர் 2 செத்துறான் என் தம்பி செத்துறான் போச்சு செத்துட்டாங்க ஈஸ் அங்கே ஒன்றுட்டு இருக்காங்க ஈஸ் அவனு செத்துருவானா செத்துறாங்க ஈஸ். ஓகே செத்துட்டானா இல்லையா ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துனடா நீங்கள் வேஸ்ட்டாக போங்கடா டே போங்கடா எனக்கு வருத்தம்ப்பா எப்பா ப்ளீஸ் பாதியம் தெரியும் நான் என் தம்பி திரும்பி செத்துட்டேன் ரிவே பண்ணதுக்கு. ஸோ சேட் என் தம்பி டேபிளில் கிடக்குறான் அப்படியே. சரி ஓகே இப்போ வந்து டேட் 37 ஆயிடுச்சு பார்ப்போம் ஜெயிக்க முடியுமான்னு. ஒரு 50 நாளாக சர்வே பண்ண வீடியோ முடிப்பேன் கன்ஃபார்ம் 50 நாளாக சர்வே பண்ணுவேன். ஸோ பார்ப்போம். ஃபுட்டு ஓகே ஃபுட் எடுத்தாச்சு கொஞ்சம் ஒரு கூழ் வேறு லெவலு மேலே செஸ்ட்டு இருக்குது சூப்பரே வேறு லெவலு அதுவும் கோல்டு செஸ்ட்டு வேறு லெவலு. என்ன இருக்குது ரைஃபிள் அன்மோ ரைஃபிள் இருக்கா ரைஃபிள் இருக்குது ரைஃபிள் எடுறாடி ரைஃபிள் எடுத்தாச்சு ரைஃபிள் எடுத்தாச்சு புல்லட் நிறையாவே இருக்குது சூப்பரே வேறு லெவல். ஓகே நம்ம லைஃப்பில் பாதி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம யார்ட்டையும் சாவாமல் மாட்டிக்காமல் ஓடினு சொல்லி நம்ம எடுத்தேன் பிறகு ஓடினு தான் ஐயோ நைட் ஆயிடுச்சு. ஸோ சார் வேட்டுறாங்க முன்னாடி இந்த பேர் என்ன முட்டைக்கண்ணே ஐயோ. ஓகே ஸோ கைஸ் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணிடுவோம். சார் என்ன ஃபுட்டுலாம் இருக்குல்ல ஐயோ ஃபுட்டு வேறு இல்லையா ஐயோ ரைஃபிள் தான் கிடக்குது சரி கிடக்குது போட்டு விடுங்க சரி கிடக்கட்டும். தம்பி ரிவே பண்ணால் பார்த்துக்கலாம் ரிவே பண்ணணும்னு தெரியறதுக்கு அடுத்து நான் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் முயன்றால் சாதிக்க முடியும் அப்படின்னு நான் அவனுக்கு வந்துட்டுருக்கேன். ஃபுட்டு வரல ஃபுட்டு நான் சரி எடுத்து நான் போட்டுக்கிட்டுருக்கேன் சாப்பாடில் சாப்பிட்டுட்ருக்கேன் மாதிரி தெரியும். ஓகே இந்த கோல் எடுத்து ஒன்று போட்டு அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கைஸ். நான் இப்போ 41வது நாள் கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் மாசா. அப்புறம் ரூட் வந்து நான் சொன்னேன் அங்கே தான் நான் இப்போ ரூட் எடுத்து சொன்னேன் எங்கள் ரைஃப் எனக்கு கிடச்சி பண்ணியா சரி போடாங்க சொல்லிட்டு பார்த்தா வராச்சு ரூட் அடிக்க ப்ளஸ் பார்ப்போம். லெவல் 5 பர்சன்ட் இன்னொரு டாக்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா லெவல் 5 ஆக்கவே முடியல. எங்கே நம்ம லெவல் 5 ஆக்கணும்னு நினச்சிருக்கேன் நான் செத்து பண்ணியா இப்படியே பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் சரி மேனேஜ் வரைக்கும் பார்ப்ப வருங்க நீ தோற்க பார்த்தா ஒன்றும் இல்லை நம்ம மெட்டல் இந்த எவனாச்சும் கக்கூஸில் மெட்டல் வைப்பீங்கடா நான்சென்ஸ் கக்கூஸில் மெட்டல் வச்சு பேக்கில் குச்சில் யாரா காப்பாற்றுவா. இதுவே ஒரு கார்டு இப்படி ஒரு செஸ்ட் இருக்குது செஸ்ட்லேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குது போங்கடா ரெவால்வர் கொடுத்துருக்காங்க என்னடா நீங்கள் போங்கடா ஸோ சேட் எங்கேயாச்சும் இது பேண்டேஜ் ஓல்டு ரேடியோ போங்கடா அங்கிட்டு நீங்களும் எனக்கு ஆத்திரங்கள் வரும்னு சொல்லிட்டேன். ஸோ சேட் கைஸ். ஸோ இங்கே ப்ளட்லாம் இருக்குது ஸோ ப்ளட் உட்டு தான் கிடக்குது உட்டியாச்சும் எடுத்துகிட்டு போவான். அப்புறம் என்ன பண்ணுறது இங்கே ஒரு ஓனாய் கூட்டம் இருந்துச்சு அவனையும் போட்டு புலப்படம் சொல்லிட்டு அடிச்சு செத்துட்டேன் வீடியோ. அவன் கூட எனக்கு ஒரு கட்டி அடிச்சு தான் சவுண்ட் பண்ண அவனுக்கு செத்த வெளுங்களா நான்சென்ஸ் விரட்டுறாங்க ஈஸி ஒரு பிச்சைக்கார போய் விரட்டுறாங்க அந்த ரோட்டில் இந்த ரோட்டில் அப்படி விரட்டுறாங்க ஈஸி ஆளாளுக்கு விரட்டுறாங்க ஈஸி மாறுங்க யூஸ் பண்ணி பின்னாடி ஒரு ஓனாய் கூட்டமே இருக்கு வருது கைஸ். நான் ஓடிட்டே இருக்கேன் நான் அவனுக்கு நிற்கவே இல்லை நிற்காமல் ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கேன். ஸோ நம்ம டென்ட்டுக்கு போய் சின்ன வயது இருக்கேன் தனியாக தான் கிடக்கிறேன் என்ன பண்ணுறது தம்பி செத்து போயிடுறாங்க ஈஸ் கமெண்ட் பண்ணுங்க ஈஸ் கேஜிடி டோன்ட்டு டேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஈஸ் செத்துவே இருக்கேன் ஈஸ் நான் வர அவனை எத்தோட ரிவே பண்ணுறது நான் ஒருத்தர் செத்துதா இதெல்லாம் ஸோ சேட் கைஸ் ஸோ சேட் நம்ம பேண்ட் கூட இல்லை கைஸ் ஒரு தடவை செத்தேன் எத்தோட செத்துது நான் எந்த ரிவே பண்ணுறது ஸோ சேட் கைஸ். ஓகே உட்டு இருக்குது ஒரு வழியே இல்லை உட்டு நம்ம தான் வெட்டி ஆகணும். ஸோ வாங்க விட்டு நம்மளே வெட்டி நம்மளும் பண்ணிடுவோம். ஸோ விட்டு வெட்டுவோம் வாங்க ஜெயின் பண்ண செய்வோம் அட்லீஸ்ட் பெட்டாக செய்ய முடியாது பார்ப்போம். ஸோ விட்டு எடுத்து செல்சன் வெட்டுவோம் நைட் ஆயிடுச்சா அதனால் விட்டு தான் வெட்டியாது கன்ஃபார்மாக. ஓகே அதனால தான் விட்டு எடுத்துக்கிட்டு செல்சன் நான் எடுத்துக்கிட்டு விட்டு எடுத்துகிட்டு செல்சன்னு. ஓகே டேக் த வேர்ட் ஓகே பிளான்டஸ் அப்படின்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஒரு பிளான்ட்டு இன்னொரு பிளான்ட்டு இங்கே ஒரு பிளான்ட்டு ஓகே சூப்பரே இங்கே ஒரு இது இருக்குது உடே எடுத்துக்கோ கெட்டாச்சு கைஸ். அப்புறம் போடாங்கிட்டு நீங்கள் என்னடா விட்டு நான் பெட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கைஸ்னா எனக்கு பெட்டு தான் முக்கியமாகிடுச்சு. ஆனால் இன்னும் அது வீட்டுக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது போல்ட்டுக்கும் பற்றாக்குறையாக இருக்குது கைஸ். 45 நாள் 50 நாளாச்சும் சர்வே பண்ணி நமக்கு வீடியோ முடிக்காமல் 50 நாளாச்சும் முடிச்சுங்க கைஸ் கன்ஃபார்ம் முடியும். 50 நாளாச்சும் எனக்கு தெரியாது 50 நாள் முடிக்கிறேன் நெக்ஸ்ட் 100 நாள் முடிச்சு உங்களுக்கு வீடியோ வரும் கைஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நான் முடிச்சு வீடியோ போடுறேன். நான் அந்த மாதிரி டெட் ரீல்ஸ் ஃபஸ்ட்டு வந்தோம் அதுக்கடுத்து டெட் ரீல்ஸ் அசால்ட்டாக
ஒரு போர்ட்டில் ஸ்கேப் பண்ணியாச்சு, நார்மலில் ஸ்கேப் பண்ணியாச்சு, நைட்மேர் மோடில் ஸ்கேப் பண்ணியாச்சு, வீடியோ போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கேயாச்சும் வந்தாலும் இங்கேயும் விட்டு அட பாவிக்கிறா இன்னும் நல்லாவே இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இங்கே ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போடா அங்கிட்டு நீங்களும் உங்கள் இது போடா. ஸோ சேட் கைஸ், ஸோ சேட். ஓகே வேறு என்ன இருக்குது, ஏன்னா கடைசி நல்லா இருக்குமே கைஸ். ஓகே நைட் ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை, நம்ம சரி பண்ணி ஆகணும். ஃபைட்டுக்கு வர போகிறாங்களோ சொல்லி தெரியும் கைஸ். இந்த முட்டைக்கு எவ்வளோ வேகமாக அந்த மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கைஸ், எவ்வளோ வேகமாக அந்த மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா இல்லையா கைஸ், எவ்வளோ வேகமாக இருந்தியா பார்த்தியா. நம்மளை பிடிச்சிக்கு அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு 49 நாள் கைஸ். இன்னும் 1 டே கைஸ், இன்னும் ஒரே ஒரு நாள் தப்பிச்சா போதும் கைஸ். ஒரே ஒரு நாள் மட்டும் தப்பிச்சா போதும் கைஸ், முடிச்சிடணுமே. இன்னும் ஒரு நாள் தான் கைஸ், தப்பிச்சிடலாம் கைஸ், பார்ப்போம். ஓகே மிஸ்ஸிங் கிட்டே போங்க கைஸ். என்ன கைஸ் தப்பிச்சுட்டாங்க கைஸ், 2 நாள் ஜெயிக்கலாம் பார்த்தா ஜெயிக்க முடியல. ஸோ சேட். ஓகே இங்கே ஒரு ஏரோப்ளைன் கிளாஸு அவன் பார்த்துக்கலாம், அது கிடக்குது. ஏரோப்ளைன் கிராஷ் மாட்டேங்க. இங்கே இன்னொரு டைமண்ட் எதுக்குடா டைமண்ட் எதுக்குடா? டைமண்ட் வாங்குறதுக்கு இங்கே கடை கூட எதுவுமே இல்லை கைஸ், கோல்டு இருக்குது. ஓகே கைஸ் இன்னொரு குழந்தையோட இடம் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு குழந்தையோட இடம் கைஸ் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே போடு 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 சுத்தான் கைஸ், சுத்தான். ஓகே 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 சூப்பர் கைஸ், சுற்றுறாங்க. ஓகே இன்னொரு குழந்தைய காப்பாற்றிடுவோம் எப்படியாச்சு. ஓகே ஜஸ்ட் ஓப்பன் த சேஸ்ட். போடான்னு நீங்கள் பாடியாக இருந்துச்சு என்னடான்றது போங்கடா. ஸோ சேட் கைஸ். ஓகே நைட்டே ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே வேகமாக கிளம்புவோம் கைஸ். நைட்டு வர ஆகுதான், குழந்தைய அங்கே விட்டுட்டு இன்னொரு குழந்தைய காப்பாற்றிடுவோம். வாங்க பார்ப்போம், இன்னும் சொல்லி 2 மணி பண்ணிடுவோம். செஸ்ட்டு ஓகேவா, இங்கே செஸ்ட் இருக்குது. ஐயோ டேய் நான் பாவி கைஸ், வாய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் எம்மூட்டு பார்த்து நம்ம க்ளோஸில் இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். எம்மூட்டு க்ளோஸாக இருந்தால் தெரியுமா. ஐயோ கைஸ் நான் கைஸ் அடிக்காங்க. ஐயோ அடிக்காத ஐயோ கைஸ் ஓடி ஐயோ ஸோ சார் ஏசிட்டுதான். ஸோ கைஸ் நான் வந்து பரவாயில்ல, நான் கேம் முடிச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வீடியோ கன்ஃபார்ம் போடுறேன். அப்புறம் கிளாஸில் இருக்கான்னு பார்ப்போம். எங்கள் கிளாஸில் பார்ப்போமா உங்களுக்கு இருங்க காட்டுறேன் உங்களுக்கு கிளாஸில் இருக்க பார்க்குறேன் இருங்க. ஓகே பையன் தெரியும், இங்கே கிளாஸில் வந்துருக்கு ஏதோ வந்து மெடிக்னு ஒரு கிளாஸு. அப்புறம் பார்த்துக்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து கேம்பர் அப்படின்னு இருக்குது, அது தேவையில்லை, அது வேஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ பஸ் தியேட்டர் ரூட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது உண்மையே தேவையில்லை. இதில் கைஸ் நாங்கள் இந்த ரேஞ்சை தான் கைஸ் நம்ம வாங்கணும், நம்ம அப்போ தான் தரமாக இருக்கும். இப்போ நான் 26,000 டைமண்ட் தான் இருக்குது, பார்ப்போம். ரேஞ்சராச்சும் வாங்குவோம், அட்லீஸ்ட் ரேஞ்சர் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க கைஸ். நம்ம வந்து மாதம் இருக்கும் கைஸ், ஒரு மாதிரி மாதம் இருக்கும் கைஸ். அதனால் கண்ணு கிடைப்பாங்கலாம், ஆக்ட் கொடுக்குறாங்கலாம், தரமாக இருக்கு கைஸ். நம்ம அப்படி 49 நாள் 50 நாளுக்கு 49, அதாவது பாதி முடிச்சாச்சு கைஸ். ஏன்னா நம்ம அந்த அதில் 18 பேர்ஸில் இருக்குனே 18 போனனால அது வந்து 22 தான் கனெக்ட் பண்ணணும், இன்னும் 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 51 தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ கிடையாது, நான் கேம் வீடியோ முடிச்சிட்டேன். 50 நாளாச்சு. ஓகே அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பாய் டாட்டா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.